அந்த ஆலயத்துல வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் 18 சித்தர்களும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து அம்மன் வாராகியும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் கணபதி வழிபட்டு தெரியும். கணபதி நமக்கு தெரியும். அதுக்கு முன்னால வந்து வாராகி வழிபட்டு தான் எல்லா பூஜை புனஸ்காரம் நடக்கும். ஆதி காலத்துடைய வரலாறு வாராகி அம்மன் தான் ஆதி வாராகி இது பிரம்மதேவர் ஆலயம் இது. அதான் மட்டும் இல்லாமல் இந்த 2400 வருஷத்துக்கு முன்னால வந்து அகத்தியர் வந்து இதுக்கு வந்து பொன்னிநதி என்று பேர் வச்சிருக்காரு. இந்த பொன்னிநதி பேர் வச்சது உலக மக்களால் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் பேட்டி எடுத்து மக்களுக்கு என்னுடைய அறிவு தெரிவி எடுத்து சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உள்ளா பிரம்மதேவர் உள்ளா அங்க இருக்காரு பாருங்க. ஹரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமச்சிவாய மசிவய சிவாய நமவய நமசிய நமசிவ நமக. ஹரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமச்சிவாய மசிவய சிவாய நமவய நமசிய நமசிவ நமக. ஹரி ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமச்சிவாய மசிவய சிவாய நமவய நமசிய நமசிவ நமக. ஹரி ஓம். அது போல இந்த ராமனே வந்து அந்த குருவாக அகத்திய மாமன் சிரிச்சுக்கிட்டு தான் ஆசீர்வாதம் வாங்குறாரு. அது அவ்வளவு சக்தி படைச்ச அகத்திய மகர்ஷி. ஆமா, அவ்வளவு சக்தி படைச்ச அகத்திய மகர்ஷி இந்த காவிரி பொன்னிநதிக்கு பேர் சூட்டியிருக்கார். பொன்னிநதி என்று பேர் சூட்டியிருக்கார். இந்த உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல ஒரே ஒளியானது யாருன்னா அகத்திய மகர்ஷி தான். அதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும். அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். அடுத்தது சாமி இங்க இருக்கிற காலபைரவரா காலபைரவர் பாருங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து 2400 ஆண்டுகளானது இப்பெல்லாம் செஞ்ச படத்தில் 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்கள், சிலைகள், இதெல்லாம் செதுக்கப்பட்ட விஷயங்கள். இப்ப நம்மளோட எத்தனையோ யுகங்கள் கடந்து எத்தனையோ ஜென்மங்கள் கடந்து நம்ம வந்திருப்போம். எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயத்துல வந்து அதாவது இது வந்து பஞ்சமுகம் லிங்கம். இது 5 லிங்கம் இருக்கு. இதுதான் பஞ்சமுகம். ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும். வடக்கு நோக்கி நிற்குது. வடக்குல தான் வந்து இமயமலையில வந்து சிவன் பார்வதி வாழ்ந்த ஐதீகம். அது காரணங்கள் கொண்டு தான் இது வடக்கு வடக்கு நோக்கி 5 பஞ்சமுகம் லிங்கம் இருக்கு. இது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு நேரம் செஞ்சதுல 2400 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட இந்த பஞ்சமுகம் லிங்கத்துக்கு பக்தர்கள் வந்து அபிஷேகம் செஞ்சு ஆராதனை செஞ்சு அந்த ஈசனுடைய அருளை பெறுமாறு மக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து யுகயுகமா இந்த நேரத்தில் நிலைச்சு நிற்கும். இப்ப நாம இது உருவாக்கப்பட்டு 2400 ஆண்டுகள் ஆகப்பட்டிருக்கு. இது சித்தர்களும் 18 சித்தர்களும் வந்து எடுத்திருக்காங்க. இந்த காவேரிக்கும் பேர் சொல்லி வரும். அகத்தியா மகர்ஷி பொன்னிநதி பேர் சொல்லியிருக்காரு. அந்த வகையாக தான் இந்த 5 பஞ்சம் இந்திரலிங்கம். இது இந்திரலிங்கம். இது சாமி. அடுத்தது இது இந்த லிங்கம் வர்ணலிங்கம். 2வது லிங்கம் வர்ணலிங்கம். அடுத்து இது வாயுலிங்கம். இது வாயுலிங்கம். அடுத்தது வருடன் லிங்கம். இந்த வருடன் லிங்கம். அடுத்தது வந்து ஈசான லிங்கம். இந்த ஈசான லிங்கம் இது 5 லிங்கம் எதுக்குன்னா 5 லிங்கம் பஞ்சபூதங்கள். பூமி, ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று 5 புலன்கள் கொண்டதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களுக்கு 5 லிங்கங்களை உருவாக்கப்பட்டவர்கள் சித்தர்கள் உருவாக்கியிருக்காங்க.